அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாருங்க, குடமிளகாய் கொடுக்காப்புளிக்காய் ரெசிபி இன்றைக்கி செய்ய போகிறோம். முட்டை போட்டு ஒரு 8 முட்டை எடுத்துருக்கோம். கொத்தமல்லி, வெங்காயம், குடமிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு, ட்ரை கருவேப்பிலை, கொடுக்காப்புளி. இந்த கொடுக்காப்புளி பார்த்திங்கன்னா நீங்கள் காயாக இருந்தாலும் போடலாம், பழமாக இருந்தால் கூட போடலாம். ஓகேங்களா? இல்லை நீங்கள் பழத்தெல்லாம் சாப்பிட்ருங்க. இந்த பழம்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இந்த காயாக நீங்கள் போட்டிங்கன்னா கூட ஓகே தாங்க. அந்த கொடுக்காப்புளிக்காய் குடமிளகாய் ரெசிபிக்கு முட்டை போட்டு செய்து சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த கொடுக்காப்புளிக்காய் மட்டுமே தனியாகவும் செய்யலாம், இல்லை இந்த பச்சை மிளகாய் மட்டும் கூட தனியாக செய்யலாம், இல்லை நீங்கள் ரெண்டும் ஒன்றா போட்டு செஞ்சால் கூட செய்யுங்க, பரவாயில்ல. இப்போ இந்த மரத்துலேருந்து பெஸ்ட்டு வந்த அந்த காயை, ஓகேங்களா? இப்போ 2 இருக்குது, அதனால் 2 போட்டு செய்யலாமேன்னு செய்கிறோம். நீங்கள் ஒன்று மட்டும் தனியாக செஞ்சால் கூட செய்யலாம். ஆனால் டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த கொடுக்காப்புளிலையும் சரி, இந்த முட்டையிலும் சரி, எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. ரொம்ப நல்லது. சாப்பிட்டிங்கன்னா இந்த கொடுக்காப்புளி பயிர் பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் நிறைய இருக்குது. எலும்பை பலப்படுத்தக்கூடியது, நோய் எதிர்ப்பு சத்து அதிகமாக இருக்குது, பல நன்மைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஏற்கனவே கொடுக்காப்புளி வீடியோ ஒரு 4-5 வீடியோ மேலே போகாது. ஒரு டோட்டல் ஒரு 10 வீடியோ போட்டிருக்கேன். என்ன நன்மைகள் இருக்குது, பெனிஃபிட்ஸுக்கு எல்லாமே சொல்லி போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம முட்டை போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சிடலாம். ஓகேங்களா? இந்த குடமிளகா பார்த்திங்கன்னா அதில் கூட காரம் இருக்குங்க. நீங்கள் காரம் தேவைப்படால் நீங்கள் காரத்தை சேர்த்துக்கு அப்படி கட் பண்ணி போட்டுருங்க. இல்லை வேணாம் அப்படின்னா இந்த உள்ள இருக்கிற விதைகளை தனியாக எடுத்துடலாம். இப்போ நான் காரம் வேண்டதுக்கு அப்படியே போகிறேன். பச்சை மிளகாய் இருக்குது, இருந்தாலும் இதையும் அப்படியே போட்டுடலாம். க்ளீனாக பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த கொடுக்காப்புளியை பார்த்திங்கன்னா இந்த தோலை எடுத்துகிட்டு இந்த ஷீட் கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் இந்த உள்ளே இந்த கொட்டைகள் இருக்குது இல்லையா, இதை எடுத்துகிட்டு இந்த வெறும் சொலையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே போல் எல்லா காயும் எடுத்துக்கலாம். மணிலா டமரின்ட்டு கொடுக்காப்புளிக்காய், கோணப்புளியாங்காய் நம்ம க்ளீனாக சொலையை மட்டும் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம். தோலை சொலையெல்லாம் க்ளீனாக எடுத்துகிட்டு இந்த கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு. இன்னும் இருக்குது, இது இன்னொரு ரெசிபி செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ சுத்தமாக எடுத்துகிட்டு இப்போ சூப்பரான ஒரு அழகான ரெசிபி செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது. உடம்புக்கு நன்மையில் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு செய்ய போகிறோம் இப்போ. ஓகேங்களா? செஞ்சிடலாம். இப்போது கொடுக்காப்புளிக்காய் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குங்க. அது முட்டை 8 முட்டை எடுத்துருக்கோம். வெங்காயம் ஒரு 5 வெங்காயம், குடமிளகாய் ஒரு 4, கடுகு கலப்பு தாளிக்க தேவையான அளவு, பச்சை மிளகாய் காரத்துக்கு, கருவேப்பிலை, இடித்த பூண்டு, கொத்தமல்லி, பூண்டு பாருங்கள், எவ்வளோ உப்பு, மிளகு இதை சேர்த்து பாருங்கள். குடமிளகாய், கொடுக்காப்புளிக்காய், முட்டை ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஓகேங்களா? ஸ்வீட் டர்மின் பிக் பில்ஃபில் எக் ரெசிபி டுடே ஸ்பெஷல். ஓகே, அப்படியே எண்ணெய் ஊற்றிடலாம். இப்படி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா மணிலா டமரின்ட்னு சொல்லுவாங்க. எக்கு, ஆனியன், இதுதான் இங்கிலீஷில் என்ன பேருன்னு தெரில. இது பெரிய மிளகாய் அப்படின்னு இருக்காங்க. க்ரீன் பிக் சில்லி அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அது பேர் ஒன்று கரெக்டாக என்னன்னு தெரியல எனக்கு. ஓகேங்களா? நீங்கள் மிளகாய் காரத்தை எவ்வளோ சேர்த்துங்க. இது இந்த கடலைப்பருப்பு, உளுந்தெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்குது. தீபம் அருமையாக இருக்குங்க. இது இந்த தோல் கொட்டையை எடுத்தாச்சு. இதில் பல விதமான ரெசிபிகள் போட்டிருக்கோம். நன்மைகள் என்னென்னு போய் எலும்பை பலப்படுத்தும், எலும்பு நார்மல் நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு. இது ரொம்ப நல்லது. கொடுக்காப்புளிக்காய் அப்படியே சாப்பிட்டாலும் சரி, ரெசிபி செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? இப்போ ரெசிபி இப்போ நம்ம கடுகு சேர்த்துடலாம். நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். இது பச்சை மிளகாய் போடலாம். இடிச்ச பூண்டு, மிளகாய் போடுவோம். தூரமாக இருங்க, கண்ணுக்கு என்ன வேணும் தூரமாக இருந்துங்க. வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. வெங்காயத்தை சூப்பராக ஃப்ரை பண்ணிங்க. அதுக்கப்புறம் மற்ற ரெசிபிகள் சேர்க்கலாம். உப்பு இப்போ சேர்த்துருங்க. ஓகேங்களா? இப்போ நல்லா ஃப்ரை ஆகும். ஆனதுக்கப்புறம் தான் மற்ற ரெசிபிகள் சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? மிளகாய் நீட்டாக போட்டிருக்கோம். காரம் மட்டும் அதில் இறங்கிடும். நம்ம மிளகாய் தேவையில்லை அப்படின்னா அதை எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க. தேவையில்லை அப்படின்னா எடுத்துடலாம். அதுக்காக நீட்டாக போட்டிருக்கேன். அது நம்ம சின்ன போடும்போது இந்த மிளகாய் தனியாக எடுத்து போட முடியாது. அதனால் இது போல் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகட்டும்.
வெங்காயம் இன்னும் வதங்க வேண்டியது இருக்குது, நல்லா வதங்கிட்டு வருது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த குடமிளகாயும் போட்டுடலாம். இதையும் போட்டு ஒரு 2 பேர் நல்லா ஃப்ரை ஆகணுங்க, நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற ரெசிபி, ஓகேங்களா? நல்லா வதங்கட்டும். இது கூடவே கொத்தமல்லி போட்டுடலாங்க. அந்த கொத்தமல்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான், அதாவது கொடுக்காப்புளிக்காய் சொல்ல வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப சாஃப்டானது, போட்ட 2 நிமிஷத்துலேயே க்ளீனாக வெந்துடும். அது அதிக நேரம்லாம் வேணும் அவசியம் கிடையாது, ஓகேங்களா? இது வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். இது மிளகாய் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கொடுக்காப்புளி சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து முட்டை சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மிளகு தூள், அதுக்கப்புறம் லைட்டாக கொத்தமல்லி. இவ்வளோ தாங்க. இதேபோல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த முறை இதே போல் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. அந்த கொடுக்காப்புளி காய் எப்போ கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த ரெசிபி செய்வீங்க. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட் வந்து சூப்பராக அருமையாக இருக்குது. அதனால அந்த கொடுக்காப்புளி காய் கிடைக்கும் போது அப்பப்போ நம்ம செய்வோம். இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கூட செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவல் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும், ஓகேங்களா? இப்போ நல்லா ஃப்ரை ஆயிருங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும், சூப்பராக இருக்குது. இப்போ சாப்பிட்டா தான் உப்பு காரம் வந்து கரெக்டாகவே இருக்குது. இந்த டைமில் நம்ம கொடுக்காப்புளி போடலாம். சோள சூப்பராக அருமையாக எடுத்து வச்சுக்கணும். இது அதிக நேரத்துக்கு வேணும்னு அவசியம் இருக்காது. அதனால் போடுற 2 நிமிஷத்துலேயே முட்டையை போட்டுக்கலாம், ஓகேங்களா? சூப்பராக வெந்துடும். அவ்வளோ டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க, ஓகேங்களா? அதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க, ஓகேங்களா? அதாவது நான் வேறு லெவல் டேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் அதை செஞ்சு சாப்பிடும்போது தான் எந்த அளவுக்கு டேஸ்ட்டு அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த குடமிளகாயும் இந்த கொடுக்காப்புளிக்காயும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அடுத்த முறை இந்த கொடுக்காப்புளிக்காய் கிடைக்கும் போதெல்லாம் செய்வீங்க, சாப்பிடுவீங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸும் நமக்கு தேவையான அளவு பெனிஃபிட்ஸ் 2மே இருக்குது, ஓகேங்களா? இந்த கொடுக்காப்புளி சொல்லவும் போடாச்சுங்க, சூப்பராக வந்து வந்திருக்கு. உப்பு காரம் கரெக்டாக தான் இருக்குது, எதுவும் சேர்க்க வேண்டியதாக இருக்காது, ஓகேங்களா? என்ன பண்ணலாம், 8 முட்டை உடச்ச முட்டை இருக்குது, ஊற்றிடலாம், ஓகேங்களா? முட்டை ஊற்றியாச்சுங்க. இப்போ நல்லா வந்து க்ளீனாக வந்து கலரிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம மிளகு சேர்க்க போகிறோம். அடுத்து லைட்டாக வந்து கொத்தமல்லி சேர்க்க போகிறோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு, ஓகேங்களா? முட்டை எப்போ செஞ்சாலும் மிளகு கொஞ்சம் சேர்த்துங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஓகேங்களா? சூப்பர் ரெசிபி வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வந்து சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்கோம். அந்த சப்பாத்திக்கு வந்து ரெசிபியாக தான் செய்கிறோம். நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம், ஓகேங்களா? சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சாப்பிட்லாம். அருமையான டேஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க, போட்டு அப்படியே கலந்துக்கலாம். லாஸ்ட்டாக மிளகு சேர்க்குறோம், ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த உப்பு காரம் வந்து பார்த்தா எல்லாமே கரெக்டான முறையில் போட்டுருக்கோம். மிளகு கூட சேர்த்துருக்கோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது, ஓகேங்களா? இதே போல் நீங்களே செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிடுவது கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்றதை மட்டும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? சூப்பராக செய்திருக்கோம், அருமையான டேஸ்ட்டில். இந்த லெவலில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தாலே இந்த வீடியோ பார்க்கும்போது டேஸ்ட் எப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க, ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. அப்படியே ஒரு போல் மாற்றிட்டு சப்பாத்தி வச்சு சாப்பிடலாம் சூப்பராக, ஓகேங்களா? இது கேஸ் ஆஃப் பண்ணுறோம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை இது போடலாம். இவ்வளோ தாங்க. குடமிளகாய் கொடுக்காப்புளிக்காய் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, ஓகேங்களா?
ஓகே காய்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அப்படியே டேஸ்ட் ஸ்டார்ட். உண்மையிலே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு, அதிகமான டேஸ்ட்டு, மருத்துவ குணம் நிறைந்த ஒரு ஃபுட்டு உணவு இன்றைக்கி. ஓகேங்களா? இப்போ சப்பாத்தி போட்டு சாப்பிட்றலாம். இப்போ நான் சப்பாத்தி தான் செய்திருவேன் இன்றைக்கி. ஓகேங்களா? இந்த சப்பாத்தி வச்சு சூப்பராக இந்த கொடுக்காப்புளி குடமிளகாய் ரெசிபி சாப்பிட்றலாம். டேஸ்ட்டு வேறு லெவல் தாங்க பாருங்க. அப்படி எடுத்துங்க, அப்படியே சாப்பிட்றலாம். ஓகேங்களா? இந்த சப்பாத்திக்கும் குடமிளகாய் கொடுக்காப்புளிய முட்டை ரெசிபிக்கும் டேஸ்ட்டு உண்மையிலே சொல்கிறேன் வேறு லெவலுங்க. நீங்கள் மட்டும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த முறை எப்போ இந்த கொடுக்காப்புளி கிடைச்சாலும் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் செய்வீங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு உணவு. பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. நம்ம சப்பாத்திலையும் சரி, கொடுக்காப்புளி காயிலையும் சரி, முட்டையிலையும் சரி, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த குடமிளகா பச்சை மிளகாலாம் சரி, பெனிஃபிட்ஸ் நமக்கு உடம்புக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா? அதனால் செய்யுங்க, சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. மறந்துடா நிறைய எல்லோரும் பாருங்கப்பா. ஓகே காய்ஸ்.